ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரக்ஷாபந்தன். எல்லாருக்குமே ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். உடன் பிறவா சகோதரர்கள் அனைவருக்குமே என்னுடைய சார்பாக ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி, அதே மாதிரி நம்ம சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க, சொந்தம் இல்லாமல் நம்ம வந்து அண்ணன் தம்பியாக நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ராக்கி வந்து கட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா வந்து அக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து ராக்கி கட்டுறாங்க. அக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு. சித்தி பொண்ணு அது மாதிரி இருக்காங்க. பட் ஆனால் அவங்களாம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க. அதனால் அம்மாட்ட வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் ராக்கி கட்டிட்டு போயிடுவாங்க. அம்மா வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ராக்கி கட்டிடுவாங்க. இந்த தட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும், ஆரத்தி தட்டு. அதே மாதிரி நம்ம வந்து உட்கார இடத்துல பலகையை சுற்றி கண்டிப்பாக கோலம் இருக்கணும். நல்ல காரியங்கள் எது செய்கிறதா இருந்தாலுமே மங்களகரமாக கோலம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இந்த ஆரத்தி தட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெத்தியில் வந்து நாமம் இட்டு அந்த நாமத்தில் வந்து அரிசி வச்சு ஆரத்தி சுற்றுவாங்க. ஸோ அந்த ஆரத்தி தட்டில் கண்டிப்பாக 2 விளக்கு, அரிசி, அக்ஷதை போடுறதுக்கு அரிசி இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்வீட் இருக்கணும். இப்போ அம்மா வந்து தலையை சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கு. அந்த பாக்கை வந்து ஆரத்தி சூடில் வந்து வச்சுட்டு அதை கண்ணில் ஊற்றி தலையை சுற்றி இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஆரத்தி எடுத்து அது மாதிரி ராக்கியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அது கிஃப்ட்டு வந்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. ஒன்று காசு வச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ என்னோடய அக்கா ஹஸ்பண்ட் வந்து தட்டில் வந்து காசு வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம குட்டி பையன் அக்கா பொண்ணு ராக்கி கட்டுறா. அவன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ஜீனி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஜீனி கொடுத்தாச்சு. அது மாதிரி ஒன்றா வந்து கொடுத்து இது மாதிரி வந்து கட்ட வச்சாச்சு. இந்த தடவை வந்து அழுகாமல் சமத்தாக உட்காந்துருந்தான். ஏன்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து ராக்கி கட்டுவோம். அந்த ஈவினிங் டைம் வந்து அப்படி என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து தூக்க நேரமாக இருக்கும், இல்லை அப்படின்னா டயர்டாக இருப்பான் விளாண்டு. ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரே அழுகையாக இருக்கும். இந்த தடவை தான் அழுகை இல்லாமல் சூப்பராக சமத்தாக வந்து ராக்கி கட்டிக்கிட்டான். ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவனுமே வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். அதுவுமே வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து அதையுமே பார்க்கலாம். எந்த அளவுக்கு கட் பண்ணாமல் அப்லோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ராக்கி வந்து கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நாளை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பாரம்பரியமாக வந்து பண்ணணும், அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆரத்தி கண்டிப்பாக எடுத்து தான் பண்ணணும். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ராக்கி கட்டுறதுக்கு என்னோடய காலேஜ் மென்ஸ், அப்புறம் வந்து என் கூட படித்தவங்க, அக்கா காலேஜில் ஒரு அண்ணா இருப்பாங்க படித்தவங்க அவங்க. ஸோ அது மாதிரி வந்து யாரும் வந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட்டு ஆரத்தி இல்லாமல் ராக்கி மட்டும் கட்டுவோம். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை இல்லையா. ஸோ அது அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடாது அப்படின்னு குட்டி பையன் வந்து என் தம்பி வந்து பேனா கொடுத்து பேனாவை கிஃப்டாக கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தான். ஆக்சுவலாக பேனா கிஃப்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என் அக்கா பொண்ணுக்கு வந்து ஸ்டடி டேபிள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இனிமேல் ரீச் ஆகலை. எங்களோட நியரஸ்ட் பிளேஸ்க்கு 2 நாள் ஆச்சு வந்து. பட் ஆனால் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ரக்ஷாபந்தன் நினைக்காது கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. சரி, அது ஒன்று கொஞ்சம் வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி எதுவும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ணான் அப்படின்னா புதுசாக ஒரு பேனாவை எடுத்து கொடுக்க வச்சுட்டான் தம்பி. அடுத்து அக்காவோட பையன், அக்காவுக்கு வந்து மூத்தவ பொண்ணு, 2வது பையன். ஸோ இப்போ வந்து அவனுக்கு ராக்கி கட்டுறாங்க. இப்போ வந்து குட்டி பையன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனும் ஃபோன் எடுத்துகிட்டு நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸை பார்த்திங்களா இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னு அழகாக அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அக்கா பொண்ணுக்கு அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவன் வந்து எடுத்து இது பண்ணிட்டான். அந்த தட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா 2 விளக்கு, ஸ்வீட்டு எல்லாமே இருக்கிறதுனால ஹெவியாக இருக்கும். மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ராக்கி வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மார்க்கெட்டே ரஷ்ஷாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரக்ஷாபந்தன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் வந்து 1 வீக் இருக்கும்போதே வாங்கி வச்சுட்டேன். எப்போதும் ரக்ஷாபந்தனுக்கு நாள் வாங்கிட்டு வருவேன், இல்லைன்னா ரக்ஷாபந்தன் அன்றைக்கி நான் கிளம்புற அன்றைக்கி வாங்கிட்டு வருவேன். பட் ஆனால் இந்த தடவை அட்வான்ஸாக வாங்கி வச்சுட்டேன். இது மாதிரி ஆரத்தி எடுக்கணும். அவளும் வந்து ஆரத்தி எடுத்துட்டா. குட்டி தம்பி வந்து என்ன பண்ணான் அப்படின்னா இவன் வந்து பாக்கெட்டில் காசு வச்சுருந்தான் அவங்க அப்பாக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அவகிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவனே திருப்பி பாக்கெட்டில் வச்சுட்டான். அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டே. ஸ்வீட் ஓட்டிட்டு அவனுக்கு வந்து கோவம், அக்காவுக்கு மட்டும்தான் ஸ்டடி டேபிளாக எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இல்லைடா உனக்கும் தான் வாங்க போகிறேன், ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வரட்டும், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உனக்கும் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் முகத்தில் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அக்கா வந்து தம்பிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவன் வந்து வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு இங்கே இருப்பானான்னு பார்த்தா கிடையாது.
ஏதாவது ஒரு வருஷம் இருப்பான், இல்லைனா இருக்க மாட்டான். இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக வந்து ரக்ஷாபந்தனுக்கு அவன் வந்து இங்கே இல்லை. அதனால் வந்து ராக்கி வந்து அவன் அதுக்கு போன வருஷம் வந்து அவன் வந்தப்போ நான் கட்டி முடிச்சிட்டேன். இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, போன வருஷத்துக்குள்ளதும் இந்த வருஷத்துக்குள்ளதும் சேர்த்து வட்டி முதலமாக கட்டிட்டேன் அவனுக்கு. ஸோ அக்காவும் வந்து இது மாதிரி ஆரத்திலாம் எடுத்துகிட்டு ராக்கி கட்டிட்டு நாமம் வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி குங்குமத்தில் வந்து நாமம் வைக்கணும், அரிசி வைக்கணும், அக்ஷதை போட்டுட்டு ராக்கி கட்டணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இந்த தொப்பி வந்து கம்பல்சரி. அதனால் வந்து இந்த தொப்பி இல்லாமல் இருக்கக்கூடாது. தொப்பி வந்து சப்போஸ் இல்லை அப்படின்னா தலையில் வந்து கர்ச்சீஃப் அது வந்து வச்சுப்பாங்க. ஸோ அது தான் வந்து சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். இந்த தொப்பியை வந்து நேர்மாம தொப்பின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இந்த தொப்பி வந்து ட்ரெடிஷ்னல் முறை அதுதான் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து ஆரத்தி கட்ட ராக்கி கட்டுறதுக்கு வந்துட்டேன். ஏன்னா ஆரத்தி தட்டு கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு கீழே வைக்கக்கூடாது. அடுத்து யாராவது ஒருத்தவங்க வாங்கிடணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஸோ வந்து நானும் நாமம் வச்சுட்டு அரிசிலாம் வச்சுட்டு அக்ஷதை போட்டுட்டு ராக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து செய்கிறத செஞ்சாச்சு. வரிசையாக ராக்கி கட்டிகிட்டு இருந்தேன். எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா பொண்ணு கேட்குறா, எத்தனை ராக்கி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணும் பையனும் வந்து கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, 2-3 வருஷத்துக்குள்ளே தான் வட்டியும் முதலமாக சேர்த்தோம், சித்தி கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே சிரிப்பாக போச்சு. ஒரு 2-3 வருஷம் உள்ளதுக்கு இல்லை, 2 வருஷத்துக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். கை நிரம்ப ராக்கியாக இருந்துச்சு. அப்படியே காமெடியாக போச்சு. ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு எங்கள் அம்மா அக்கா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அதிகமாக வந்து விருப்பமே பட மாட்டாங்க. பெரிய தம்பி, நானும் என் சின்ன தம்பியும் ஒரே மாதிரி. அடுத்து பெரிய தம்பிக்கு என்னையவே ஆரம்பி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆரத்தி தட்டு நான் கையில் எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி நீனே ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தம்பிக்கு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவனுக்கு வந்து 2 ராக்கியை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பேன் நான் எக்ஸ்ட்ரா. அந்த ராக்கியை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்கா பையனுக்கு வந்து டக்குன்னு வந்து கட்டிட்டாங்க. அவனுக்கு வந்து அவனாக கேட்டு எனக்கு இந்த ராக்கி தான் கட்டணும்னு ஒரு ராக்கியை வந்து எடுத்துக்கிட்டான். பட் ஆனால் அது வந்து பெரியவங்க கட்டுற ராக்கி சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு கை சின்னதாக இருந்ததுனால கட்ட முடியல. அது வந்து பட்டன் ஹூக் டைப்பு, அந்த ஹூக் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விநாயகரை எடுத்து கட்டிட்டாங்க. அதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், விநாயகரை காணுமே அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க அவனுக்கு அந்த ராக்கி கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அதை கட்டியாச்சு அப்படின்னு. சரி ஓகே, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ராக்கி மட்டும் பெரிய தம்பிக்கு நான் கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 வருஷமாக எந்த ராக்கி கட்டினாலுமே அந்த விநாயகர் வச்சது வந்து ஒரு ராக்கி கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வாங்கிடுறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரக்ஷாபந்தன் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு சிம்பிளாக. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.